ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நம்ம பழகிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆக்கூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா தான் தோன்றீஸ்வராகவும் உற்சவர் பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா வால் நெடுங்கண்ணி கடகமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா கொற்கை, பாக்கு, வில்வம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா குமுத தீர்த்தம். இங்கே என்ன திருவிழா பார்த்தீங்கன்னா, திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடராஜர் வீதி உலா வருவது இந்த கோயிலில் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கிறாரு. திருமுறைகளை பார்த்தீங்கன்னாக்கா கபிலர் பாடிய பாடலில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்துடைய சிறப்பை சொல்லியிருக்காரு. இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் கூட. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 109வது தலமும் பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாத சிறப்புள்ளி நாயனார் பிறந்து வாழ்ந்து முக்தி அடைந்தாலும் இந்த தலம் பார்க்கப்படுது. இத்தலத்தில் 60வது கல்யாணம் பண்ணுறது நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுது. இப்போ இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடக்கோவில்னாக்கா யானை உள்ளே சென்று வழிபட முடியாத அளவுக்கு சிறிய வாயில் உள்ள கோயிலாக பார்க்கப்படுது. இங்கு கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமியில் சகஸ்கர நாம சொல்லி அர்ச்சனை செய்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய வரலாறு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோழ மன்னன் திரு கோச்செங்கண்ணனுக்கு வயிற்றில் குன்ம நோயை பாதிக்கப்படுறார். கோச்செங்கண்ணனுக்கு வயிற்றில் குன்ம நோய் பாதிப்படுறதால இவர் என்னென்னவோ வைத்தியம் செஞ்சு பார்க்குறாரு. அவரோட வயிற்று வலி சரியாக வரா தெரியல. அதனால் பார்த்து சில முனிவர்களை பார்த்து விசாரிக்கிறார், என்ன பண்ணலாம் இதுன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்க, 3 தலவிருட்சம் உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற குளத்தில் நீராடி சிவபெருமான் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய குன்ம நோயிலேருந்து விடுபடலான்னு சொல்கிறாங்க. அதற்கேற்ப மன்னர் என்ன பண்ணுறாரு, இந்த 3 தலவிருட்சங்கள் உள்ள ஆலயத்தை சென்று தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல. அப்படி போகும்போது இந்த ஆக்கூர் கிட்ட போகிறாரு. போகும்போது 3 தலவிருட்சத்தை பார்க்குறாரு. அதாவது கொற்கை, வில்வம், பாக்கு. இந்த 3 தலவிருட்சங்களை பார்க்கும்போது அப்போது அந்த குளத்தில் குளித்து நீராட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபடுறாங்க. வழிபட்டோடனே பார்த்தீங்கன்னாக்கா மன்னருக்கு அந்த வயிற்று வலி அறவே இல்லாத போயிடுது. அதனால் ஆச்சரியமும் மகிழ்ச்சி கொண்ட அரசர் என்ன பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு ஆலயம் கட்ட முற்படுறார். அப்படி கட்ட முற்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆலயம் அமைக்கிற பணியை துவங்குறாங்க. சுவர் எழுப்பப்படுது. பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் சுவர் இடிஞ்சு விடுது. மறுபடியும் சுவர் எழுந்து விழுது. மறுபடியும் சுவர் இடிஞ்சு விடுது. இவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் சென்று முறையிடுறாரு. முறையிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளக்கரையில் ஒரு பொய்யா விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர்கிட்டையும் வணங்குறாரு. இது மாதிரி இறைவனுக்கு கோவில் கட்டணம் முற்படுறேன், தினமும் அந்த சுவர் இடிஞ்சு ஊற்றிட்டு என்ன பண்ணேன். அப்போ என்ன பண்ணுறாரு, விநாயகர் என்ன சொல்கிறாரு, 3 நாளைக்கு இந்த குளத்தில் சேர்ந்து முழுகிருங்க, செவர் நிற்குன்னு சொல்கிறார். செவர் நிற்குன்னா அது 3 நாளைக்குள்ளே தண்ணிக்குள்ளே முக்கியிருந்தால் எப்படி செவர் நிற்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அதையும் செய்கிறாரு. அதையும் செஞ்சு பார்க்கும்போது அங்கே ஒரு ஆசாரி குரல் கேட்குது. அந்த ஆசாரி குரல் கேட்கும்போது எழுந்து வராங்க. கட்டடம் எழுப்புகிறாங்க. கட்டடம் எழுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுவராக தானாக நிற்கிது. இது மிகுந்த ஆச்சரியமாக அவருக்கு மகிழ்ச்சியும் கொடுக்குது மன்னர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசாரி குரலில் இந்த ஆலயம் முழுமையாக நிறைவு பெறணும்னா 48 நாளுக்கு நீங்கள் 1000 அடியார்களுக்கு உணவு படைக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் மன்னர் மகிழ்வோடு ஏற்றுக்கிறாரு. ஏற்று 1000 அடியாரை தேடி தினமும் அன்னதானம் படைக்கிறாரு. ஆனால் 999 அடியார்கள் தான் கிடைக்கிறாங்க. ஒரு அடியார் கிடைக்கவே இல்லை. இப்படியாக ஆனால் தினமும் 1000 இலையை வைத்து படையல் பண்ணுறாரு. அந்த ஒரு இலை நின்றுட்டே இருக்குது. இவருக்கு மிகுந்த மன வேதனையும் 48 நாள் கிட்ட நெருங்க போது அந்த ஒரு அடியார் மட்டும் கிடைக்கல. மீண்டும் ஆலயம் சென்று சிவபெருமானோடு ரொம்ப மன்றாடி கெஞ்சி அழுது புலம்பி வேண்டுகிறார்.
வேண்டும் போது பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயிராதியில் ஒரு வயசான முனிவர் வந்து உட்கார்றாரு. அதை பார்த்தோன்னே மன்னருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி வந்து அந்த 1000வது ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து மிக அமிர்தமாக படைக்கிறாரு. அப்படி படைக்கும்போது மன்னருக்கு வந்து ஒரு சந்தேகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போது அவரை கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்றாரு. நீங்கள் என்ன ஊருன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அடியார் என்ன பண்ணுறாரு, யாருக்கு உன் ஊருன்னு கேட்குறாரு. யாருக்கு ஊருக்கு மறுவார்த்தை கேட்டோன்னே மன்னனுக்கு கோபம் வருது. அங்கே காவலாளி என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து தடி எடுத்துட்டு துரத்துறாங்க இந்த அடியாரை. இந்த அடியார் வடிவில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஒரு புத்துக்குள்ளே ஊந்துடுறாரு. ஊந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்பயும் கோபம் தணியாத மன்னரும் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடப்பாரை கொண்டு புத்தை இடிக்கிறாங்க. இடிக்கும்போது ரத்தம் தெரிக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே தான் தோன்றி ஈஸ்வரர் சிவபெருமான் மன்னருக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த கடப்பாரப்பட்டு லிங்கத்தில் பட்சியில் அந்த விரிசல் வந்து இன்னமும் அந்த தான் தோன்றீஸ்வரர் லிங்கத்து மேலே இருப்பதாக பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த ஆக்கூர் தான் தோன்றீஸ்வரர். 1000ல் ஒருவராக இருக்கிற இரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்கன்னு சொல்லி ஈசனடி தொழுது இறையடி சேர்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.